ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் வித் ரம்யா vlogs. இன்றைக்கி நம்ம vlogல ஒரு சைவ ஆட்டுக்கால் பாயா தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது வந்து ஒரு முடவாட்டுக்கால் பாயா. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த முடவாட்டுக்கால் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் அந்த முடவாட்டுக்கால். இது ஒரு கிழங்கு வகை. இது வந்து நார்மலாக நம்ம ஏரியாக்கள்லாம் இது கிடைக்காது. ஏற்காடு, கொல்லிமலைக்காடு, களவன்காடு இந்த மாதிரி மலை சார்ந்த ஏரியாக்களில் பாறையோட இடுக்குகளையும் மரங்களை தொற்றியும் தான் இது வளரும்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு ஆட்டுக்கால் மாதிரி தான் தோற்றம் இருக்கும். இது மேலெல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டுக்கால் எப்படி முடி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். அந்த இஞ்சி மாதிரியே நம்ம எப்படி தோல் சீவுவோமோ அதே மாதிரி தோல் சீவிட்டோன்னா உள்ளே பார்க்குறதுக்கு இந்த இஞ்சி மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த முடவாட்டுக்கால் வந்து நாங்கள் ஏற்காடு போனோம் இல்லையா, அப்போ தான் எங்களுக்கு கிடச்சது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையுமே பெஸ்ட் மெடிசின் ப்ராப்பர்ட்டியாக இந்த கிழங்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால நீங்களும் இதை மிஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த பாயாவுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். இந்த முடவாட்டுக்கால் கிழங்கை வந்து நான் நல்லா தோலை சீவிட்டு அந்த முடி மாதிரி இருந்தது இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளக்க இவ்வளோ தடிமன் தான் இருக்கும். பார்க்க கிழங்கு பெருசாக இருக்கும், உள்ளக்க இவ்வளோ தான் இருக்கும். இதை நான் வந்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் 2லேருந்து 3 தடவை தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்துக்கிட்ட தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 பங்கு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் தேவைப்படும். ஒரு 10 முந்திரி பருப்பு, கருவேப்பிலை தாளிக்க, புதினா, மல்லிச்செடி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா, மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த முடவாட்டுக்காலை நம்ம வேக வச்சுக்கிறலாம். ஆட்டுக்கால் மாதிரி தான் இதையும் வேக வைக்கணும். இந்த சமையலோட ஹீரோவான நம்ம முடவாட்டுக்காலை இப்போ இதோட சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் நான் 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இல்லையா வெட்டி, இதில் பாதி மட்டும் இப்போ போட்டுக்கோங்க. மீதியை தாளிக்கும் போது போடுங்க, நல்லாயிருக்கும். இதில் சூப்பும் செஞ்சு குடிக்கலாம். இதை இந்த வேக வைக்கிறோம் இல்லையா, இதிலே அப்படியே இருத்துட்டு நம்ம சூப்பாக குடிக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தக்காளி இதில் ஒரு தக்காளி கிட்ட எடுத்துக்கிறேன். பொடியாக வெட்டிட்டு இதில் சேர்த்துக்கிறலாம். மல்லிச்செடி வாசத்துக்கு கொஞ்சம் போல் இதில் பிச்சு போட்டுக்கிறலாம். இந்த கிழங்குக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாம். இப்போ நான் தண்ணி இந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். என் குக்கரில் விசில் நான் நிறையா விடுவேன், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுருக்கேன். ஆட்டுக்கால் மாதிரியே தான் இதுவும், ரொம்ப விசில் அதிகமாக தான் விடணும். இப்போ நான் இதில் மூடி போட்டு விசில் போட்டுறேன். இப்போ எல்லாம் ஒன்றா கலந்து நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஆன் பண்ணி விசில் விட்டுக்கரலாம். என்னோட குக்கருக்கு நான் 10 விசில் கிட்ட விட போகிறேன். முடவாட்டுக்கால் பாயாவுக்கு இப்போ நம்ம மசாலா அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். தேங்காய் ஒரு 1/4 முடி தேங்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடயே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கசகசா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா இதோடய சேர்த்துக்கிறலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு கிட்ட இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். சூப்பை பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலேயே. இப்போ நான் பாயா பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் சோம்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு. சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மீதி வெங்காயம் அதை போட்டுக்கிறலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை மொத்தமாக சேர்த்து வதக்கிக்கிறலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறலாம். ஏற்கனவே நம்ம வேக வைக்கிறதுக்கு போட்டிருக்கோம் குக்கரில். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறலாம். இதை நல்லா வதக்கி அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கிறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறலாம். 3 தக்காளி வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, 1 வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். இதில் ஒரு 2 தக்காளி கிட்ட நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடயே நம்ம புதினா இலைகள் சேர்த்துக்கிறலாம். ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேருங்க. மல்லிச்செடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம்.
இப்போ இது கூடயே நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கிறலாம். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறலாம். அவ்வளோதான். இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிருச்சு. இப்போ இந்த சூப் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா ஒன்றா மசாலாவை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த சூப் எல்லாம் ஒன்றா ஊற்றிட்டோம் இல்லையா, இது ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம சூப்பை இதில் ஊற்றி மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதோட சேர்த்துடலாம். உங்களுக்கு பாயாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்து வேணும்னா. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதான். இந்த தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க விட்டுக்கோங்க. பட் இடியாப்பத்துக்கு நாங்கள் சாப்பிட்றதுனால எங்களுக்கு இந்த திக்னஸ் வேணும், அதனால் நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். பாருங்கள், செம்மையாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. முடவாட்டுக்கால் பாயா, சைவ ஆட்டுக்கால் பாயா ரெடி. இது கூடயே நம்ம ஃபைனல் டச்சாக மல்லிச்செடி இருக்கு இல்லையா, அதை எடுத்து தூவிக்கிடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி சூடாக இடியாப்பத்தோட இந்த பாயாவை ஊற்றி சாப்பிட்லாம். டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரியே நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த பாயா செஞ்சு பாருங்கள். சைவ ஆட்டுக்கால் பாயா அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.